சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உன்கிட்ட எல்லாத்தையும் அப்புறமா விளக்கி சொல்றேனே. அண்ணி, குழந்தை உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீங்களே கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விரதமே இருந்தேன். தமிழ் வந்துட்டா. தமிழ் தமிழ் இந்த எங்கப்பா போன நீ? தமிழ் எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. கூட்டிட்டு போனா எப்படி இருக்கு தமிழ்? போன யார் உன்னை கூட்டிட்டு போனா? கேடா தமிழ் தமிழ் இங்க உட்கார். தமிழ் இங்க பாத்தியா? போன உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். இங்க பாரு இங்க பாரு. என்ன விட்டு போயிட்டல நீ. அம்மா இவ எங்கம்மா இருந்தா? ஆமாமா. யாருமே இவளை கூட்டிட்டு வந்தது? போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? என்ன செவந்தி சைலண்டா இருக்க? குழந்தைங்க கேக்குறாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே? ரத்த சம்பந்தத்துல யாரோ எடுத்திருப்பாங்கன்னு அன்னைக்கு சொன்னியே, அந்த ரத்த சம்பந்தம் யாருன்னு சொல்லு. என்ன முறைக்கிற? அதான் குழந்தை வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு மத்தவங்க கிட்ட மறைக்கிற? சொல்லு, குழந்தைங்களுக்கும் தெரியட்டும். ஏய், நீ போய் வேலைய பார். அதென்ன என் வேலைய பார்க்க சொல்றீங்க? இதுவும் என் வேலைதான். பாட்டிமா, எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்த சொல்லுவீங்களே. சொல்லுங்க உங்க பேர குழந்தைங்களுக்கு யாரு குழந்தைய கடத்திட்டு போனாங்கன்னு. மது, உங்க அம்மா எல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டா. உங்க அம்மாவோட அண்ணன் ஒருத்தர் வராருல்ல, தோ இங்க பக்கத்துலயே நின்னுகிட்டு இருக்காரே, இவர்தான் குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காரு. மது, உங்க அம்மா கிட்ட கேளு. என்னம்மா, நல்லவர் மாதிரி நடிப்பாரே உங்க அண்ணன், இப்ப மட்டும் இதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனாருன்னு கேளு. கிருஷ்ணா, ஏப்பா இப்படி பண்ண? அம்மா, மாமா இத பண்ணாரு. ஏன் மது உங்க அம்மா கிட்ட கேக்குற? உன் மாமா தான் பக்கத்துலயே நிக்கிறாருல, அவர்கிட்ட கேளு. இதுக்கு முன்னாடி ஏதேதோ திருடினாங்க, அதெல்லாம் பத்தல. இப்ப நேரா குழந்தைய திருடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. புத்தி திருட்டு புத்தியா இருந்தா அப்படித்தான் இருக்கும். பூர்ணி, நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. செவந்தி, எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் கிருஷ்ணன் கிட்ட கேளு. மாமா, நான் சொல்றேன், எத்தனை தடவை என் மேல பழி சுமத்தி இருப்பீங்க? இன்னைக்கு உன் அண்ணனு தெரிஞ்ச உடனே வாய மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கியே. சொல்ல வேண்டியதானே உன் குழந்தைங்களுக்கு? உங்க அண்ணன் தான் திருடுனா, உங்க அண்ணன் தான் திருட்டு பையனு சொல்ல வேண்டியதானே? நீங்க பாரு பூர்ணி, நீ ரொம்ப பேசுற. வேணா, தேவையில்லாம என் வாயை கலராத. என்ன ரொம்ப பேசுறாங்க? உண்மையை சொன்னா ரொம்ப பேசுறேன்னு அர்த்தமா? குழந்தைய திருடும் போதே இதெல்லாம் தெரியணும். இப்படி மாட்டிக்கிட்டா எல்லாரும் முன்னாடியும் நாக்கு புடுங்குற மாதிரி அவமானப்படணுமேன்னு யோசிச்சிருக்கணும். யோசிச்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. ஓ, அப்படியா? அப்படி யோசிச்சிருக்க வேண்டிய ஆளு நான் இல்ல, நீதான். என்ன பாக்குற? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி எம்எல்ஏ போடுறியா? ஹலோ, என்ன பேசுறீங்க? இத பாரு பூர்ணி, ரொம்ப நல்ல மாதிரிலாம் நடிக்காத. நீ இந்த மாதிரி நடிப்பேன்னு தெரிஞ்சுதான் ஆதாரத்தோட வந்திருக்க. இவ்வளவு நேரம் நான் ஏன் குழந்தையை கடத்தினேன், ஏன் இவ்வளவு நாள் யாருக்கும் சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன்னு எல்லாருக்கும் குழப்பம் இருந்திருக்கும். அத வெளியே சொல்லி நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்த கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசாம அமைதியா இருந்தேன். நீ என்னமோ குழந்தையை கடத்தினு சொல்றியே. அந்த பிளானை யாரு எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்க எல்லாருமே பாருங்க. இங்க பாரு, 3 குழந்தைங்க எங்க வீட்ல இருந்து வெளியில வருவாங்க. 3 குழந்தைங்களும் ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு வருவாங்க, புரிஞ்சுதா?
நாம உள்ள புகுந்து அந்த குழந்தைய தூக்குறோம். இதான் ஐடியா, புரிஞ்சுதா? என்ன பூர்ணி, என்னமோ பயங்கரமா பேசுன? ஏதோ நாக்க புடிங்கிற மாதிரி அவமானப்படுத்துவாங்கன்னு சொன்ன. அன்னைக்கு நீ யோசிச்சியா?